என்னவோ இன்னைக்கு ஸ்கூல்ல பேச்சு போட்டி இருக்காமே. அதுல நான் தான் பேச போறேன்க்கா. நீங்க கண்டிப்பா வரணும். நீங்க வந்து முன்னாடி வரிசையில உட்காந்து நான் பேசுறத கை தட்டி ரசிக்கணும்னு இனியா சொல்லிட்டு போனா. என்ன கூப்பிட்டா உங்களையே கூப்பிடாம போனான்னு தெரியலையே. இவ மனச புரிஞ்சுக்கவே முடியலக்கா. அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல என் அம்மானு கூப்பிடுன்னு சொன்னப்போ மாட்டவே மாட்டேன்னு அடம் பிடிச்சான். இப்ப பாருங்க என் காலை சுத்தி சுத்தி வரா. உங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறாளே. பெரியவங்க நமக்கு பட்டுன்னு தோணுச்சுன்னா மனச மாத்திக்கிறோம், பட்டுன்னு வெட்டிக்கிறோம், ஒட்டிக்கிறோம். ஆனா சின்னதுங்க அப்படி இல்லக்கா. அதுங்கள லேஸ்ல ஒரு விஷயத்த பண்ண வைக்க முடியாது தானே. எனக்கா நீங்களும் வரீங்களா? நம்ம 2 பேருமே ஒரு எட்டாவ பேசுறத பாத்துட்டு வந்துடலாமே. இல்ல குழலி, நான் வரல. நான் வரணும்னு நினைச்சிருந்தா இனியா கூப்பிட்டுருப்பா. அவ கூப்பிடலனாலும் பரவாயில்ல. வீட்ல இருக்கிற மத்தவங்களாவது கண்டிப்பா வரணும்னு கேட்டிருப்பாங்க. அவங்க நான் வரணும்னு நினைக்கல போல. அதனாலதான் நான் வேணான்னு என்ன கூப்பிடல. நான் வரல குழலி, நீ போயிட்டு வா. ஐயோ அக்கா, ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் நான் யாரு? யாரு? அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் உலக மகா ஃப்ராடு. ஏற்கனவே இனியாவோட அம்மான்னு சொல்லி ஒரு ஆக்டிங்க போட்டு கையெழுத்து போட்டிருக்கேன். அந்த பிரின்சிபல் என்ன பார்த்தாலே கொலை வெறி ஆயிடும். இப்ப திரும்ப போய் சிவம் பக்கத்துல உட்காந்து இனியா பேசுறத கேட்டு படபடன்னு கை தட்டிட்டு உட்காந்துட்டு இருந்தேன்னு வைங்க, பிரின்சிபலுக்கு தேவையில்லாத சந்தேகம் வரும். உடனே இனியாவோட டீசியை கிழிச்சிருவாங்க. நீ சொல்றது நியாயம்தான். அப்ப நீ போக வேண்டாம் குழலி. உன்னையும் சிவமையும் சேர்த்து பார்த்தா பிரின்சிபல் தப்பா நினைக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கா போசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? பிரின்சிபலும் தப்பா நினைக்க கூடாது. நானும் போய் ஃபங்க்ஷனை பார்க்கணும். ஆனா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன? நீங்க என் கூட வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். நானா? ஸ்கூல பொறுத்த வரைக்கும் நீங்க தானே அவரோட வைஃப். சிவமோட வைஃபா நீங்க வரும்போது உங்க கூட நான் உட்கார்ந்தேன்னா அந்த பிரின்சிபலுக்கு ஒன்னும் தப்பா தெரியாதுக்கா. ப்ளீஸ்கா வாங்கல. ஆஹா இல்ல குழலி, ஏற்கனவே ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு. அந்த பிரின்சிபல் முன்னால நான் சிவமோட சந்தோஷமா இருக்கிற மாதிரி வேற நடிக்கணும். எதுக்கு தேவையில்லாம? ரெண்டு பேரும் நல்லா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு தள்ளி தள்ளி இருக்கிற மாதிரி என்கிட்ட ஆக்டிங் போடுறீங்களா? அக்கா யோசிக்காதீங்கக்கா, நம்ம போயிட்டு வரலாம். உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தா கூட நான் கூப்பிட்டுருக்க மாட்டேன். சும்மா தானே இருக்கீங்க. நல்லா அக்கால, எனக்காக வாங்க ப்ளீஸ். ஆமா, கலை மேடை ஏறி எதுவும் பேசலையா? அதான் நான் அன்னைக்கே சொன்னேன்ல, அவ கலந்துக்கிட்டா பயத்துல ஃபிட்ஸ் வந்துரும். ஐயோ, நான் ஒருத்தி அன்னைக்கே சொன்னீங்கல்ல, மறந்தே போயிட்டேன். சரி சரி அக்கா ப்ளீஸ்கா, எல்லாரும் நீங்க வந்தீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. இனி ஒரு பக்கம் பேசட்டும். நீங்க வந்தீங்கன்னா கலையும் பாரதியும் சந்தோஷப்படுவாங்கல்ல. சரி, நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். உன் புள்ள மேடை ஏற போகுது. உன்னை பார்த்த பயத்துல மயக்கம் அடிச்சு கீழே விழ போகுது. அதுக்கப்புறம் உனக்கும் சிவத்துக்கும் நடக்கிற பேச்சு போட்டிய நான் ரசிக்க போறேன். ஹலோ
சொல்லுங்க. அப்படியா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். ஆமாம். ம். அன்பு, நீ என்னங்க? ஏன் நாங்களா இங்க வரக்கூடாதா? இனியா பேச்சு போட்டியில கலந்துக்க போறேன்னு சொன்னா, பார்க்க வந்தா இனியா ரொம்ப சந்தோஷப்படுவாள்ல, அதான் அன்பக்காவை கூட்டிட்டு வந்தேன். இல்ல, அது வந்து அன்பக்காவுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சல, இப்ப இருக்கு உனக்கு. அதோட இது சின்ன பேச்சு போட்டி தானே, நீ வரணும்னு அவசியம் இல்லை அன்பு. என்னங்க நீங்க, அவங்க இனியா பேசுறத பாக்கணும்னு ஆசையா கிளம்பி வந்திருக்காங்க. நீங்க என்னடானா அவங்க இங்க இருக்கிறது அவசியமே இல்லைன்னு சொல்லி விரட்டி விடுறீங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நான் வேணா இங்க இருந்து கிளம்புறேன். குழலி, நீ பாத்துட்டு வா. ஆமாமா, நானும் கிளம்பலாம் தான் நினைச்சிட்டு இருக்கேன். சரி சரி, நீங்க வேணா கிளம்புங்க. நானும் அன்பக்காவும் இனியா பேசுறத பாத்துட்டு வந்துடுறோம். அக்கா வாங்க, நம்ம போய் ஃப்ரெண்ட் சீட்ல உட்காந்துக்கலாம். லேட் ஆனா அப்புறம் உட்கார இடம் கூட கிடைக்காது. வாங்கக்கா போலாம். வாங்க. வாங்கக்கா. மேடம், ஆரம்பிச்சிடலாமா? இங்கு வருகை தந்திருக்கும் பெற்றோர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் வணக்கம். வருடா வருடம் நம் பள்ளியில் நடக்கும் பேச்சு போட்டி மாணவ மாணவிகளுக்கு ஆங்கில திறனை மேம்படுத்தவும் அவர்களின் தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தவும் உதவுகிறது. வருங்காலத்தில் அவர்கள் சிறந்த பேச்சாளர்களாகவும் சிறந்த நிர்வாகிகளாகவும் ஆக இந்த பயிற்சி அதிக பயனுள்ளதாக அமைகிறது. மேம், எங்க அப்பாவுக்கு ஒரு கால் பண்ணிக்கலாமா? போன் எடு. ஹலோ. ஜஸ்டிஸ் சொல்லு. என்ன வக்கீல, அன்பாண்டியே இங்க வந்தாங்க. இது வந்து ஜஸ்டிஸ், அது முதல்ல அவங்கள இங்க இருந்து எப்படியாவது போக சொல்லு. நானும் முயற்சி பண்ணேன்டா, ஆனா முடியலையே ஜஸ்டிஸ். ஐயோ கலை, ஆண்டிய பார்த்தா பயப்படுவா வக்கீல. ஆண்டி இங்க வரலங்கிற தைரியத்துல தான் இருக்கா. அவங்கள பார்த்தா அவ்வளவுதான். இப்ப என்ன பண்ண போற வக்கீல? இனியா பேசிட்டியா? பேசிட்டேன் மேம். போன் கொடு. சரி ஜஸ்டிஸ், நான் பாத்துக்கிறேன். முதலாவதாக நம்ம பார்க்க போறது பேச்சு போட்டி. இந்த பேச்சு போட்டியில முதல்ல வ.உ.சி பத்தி பேச மித்ரன் வருவாரு. ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் தான் சிவம், அப்புறம் உனக்கு கெட்ட நேரம் ஆரம்பிக்க போகுது. ஜூஸ் ஏதாவது குடிக்கலாமா? இல்ல, கேண்டீன்ல ஜூஸ் எல்லாம் நல்லா இருக்கும்னு இனியா சொல்லுவா. என்ன விளையாடுறீங்களா? குழந்தைங்க பேசுறத பார்க்க தானே வந்திருக்கோம். நீங்க என்னமோ கேண்டீன்ல ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்றீங்க. பேசாம இருங்க. தேங்க்யூ. அடுத்ததாக சுப்பிரமணிய பாரதியாரை பத்தி பேச வர்றது இனியா. Good morning everybody. My name is Inia and I am going to talk about the great freedom fighter Subramania Bharatiyar. Bharati wrote most of patriotic songs during British period and his poem earned a name for him.
His nation's songs were full of devotional and patriotism. He was a fierce fighter for the human rights. Thank you. அடுத்ததாக காந்தியை பத்தி பேச வர்றது நீனா. நான் எப்படி பேசினேன் ஆண்டி? சூப்பரா பேசுன இனியா. ஆமா இனியா, ரொம்ப சூப்பரா பேசுன. அப்பா நம்ம கிளம்பலாமா? ஆ. வாங்க ஆண்டி போலாம். என்ன இனியா சொல்ற? எவ்வளவு சூப்பரா பேசிருக்க. உனக்கு தான் கண்டிப்பா பிரைஸ் கிடைக்கும். நாம இருந்து பிரைஸ் வாங்கிட்டே போலாம். எனக்கு தண்ணி தாகமா இருக்கு. ஆஹா, நீ கேப்பன்னு எனக்கு தெரியும். இந்தா. இன்னைக்கு மாட்டின. நீங்க தான் இருக்கியா? இதோ உனக்கு வைக்கிறேன் இரு. அக்கா அங்க பாருங்க அக்கா, கலைய நிக்கிறா. நீங்க என்னமோ அவளை பேச்சு போட்டியில கலந்துக்க கூடாதுன்னு சொன்னீங்க. கலை, இங்க என்ன பண்ற? அம்மா கலை, சிவம், அன்பு. என் கையை விடு. யார கேட்டு என் புள்ளைய இதுல கலந்துக்க சொன்ன? அன்பு ஒரு நிமிஷம். என் கழுத்துல நீ தாலி கட்டினா உடனே உனக்கு எல்லா உரிமையும் வந்துருச்சுன்னு அர்த்தமா? நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஏதேதோ பண்ற. என் பொண்ணு பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவ மெடிக்கல் கண்டிஷனை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? கலை ஆசைப்பட்டா, அதான். அவ ஆசைப்பட்டா நீ சரின்னு சொல்லிடுவியா? குழந்தைங்க எல்லாத்துக்கும் ஆசைப்படதான் செய்வாங்க. நாம தான் நல்லது கெட்டதா அவங்களுக்கு சொல்லணும். எந்த விஷயத்திலயாவது நீ நேர்மையா இருந்திருக்கியா? எல்லாமே பொய். எப்பவும் குழந்தைங்கள நான் தானே ஸ்கூல்ல கொண்டு போய் விடுவேன். இன்னைக்கு நீ கூட்டிட்டு போறேன்னு சொல்லும் போதே நான் யோசிச்சிருக்கணும். எவ்வளவு அழகா என்னை ஏமாத்தி அவளை மேடை ஏத்த பாத்திருக்கல நீ. இன்னைக்கு என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு? அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாது அன்பு. ஓ, நீ இப்படி எல்லாம் சொன்னா உனக்கு என் பசங்க மேல பாசம் இருக்குன்னு நம்பி நான் உன்கிட்ட மயங்கிருவேன்னு எதிர்பார்க்கறியா? உனக்கு நான் வேணும், அதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ற, அதானே? அன்பு, முதல்ல பொறுமையாரு, கொஞ்சம் டைம் கொடு. கலை ஸ்டேஜ் ஏறி பேசட்டும். முட்டாளா நீ? அவ ஸ்டேஜ் ஏறக்கூடாதுன்னு தானே இவ்ளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருக்க. முதல்ல நான் போய் அதை தடுக்கணும். அன்பு, கைய விடு. என் கைய விடுன்னு சொல்றல. சொல்றத கேளு. இந்த போட்டிக்காக கலை 10 நாளா பிராக்டிஸ் பண்ணிருக்க. இப்ப மட்டும் நீ போய் தடுத்தேனா கலையால அதை தாங்கிக்கவே முடியாது. அப்புறம் எப்பவுமே அவளால ஸ்டேஜ் ஏறவே முடியாது. முதல்ல அவ நல்லா பண்ணுவான்னு நீ நம்பு. அதுதான் அவளுக்கு தைரியத்தை கொடுக்கும். உனக்கு என்ன பத்தியும் என் பொண்ண பத்தியும் என்ன தெரியும்? எங்க லைஃப பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது. இப்படிதான் என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாத போது உங்க அம்மா அப்பாவும் என்ன பொண்ணு கேட்டு வந்தாங்க. அன்பு, எதுக்குப்பா அதெல்லாம்? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு குழந்தைக்கு உன்னால முடியும்னு நம்பிக்கை கொடுக்கறது தப்பா? அவ ஸ்டேஜ் ஏறி பேசணும்னு ஆசைப்படுற. உன்னால முடியும், நீ செய்யணும் நான் சொன்னேன். அது எப்படி தப்பாகும்?
அவ பிரைஸ் வாங்குறது முக்கியம் இல்ல, அவ பார்ட்டிசிபேட் பண்ணட்டும். அவளுக்கு ஒன்னும் ஆகாது. அவ உயிரே போயிடும். அன்பு, என்ன சொல்ற? இவ்ளோ நேரமா அததான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல அவளுக்கு பயந்து ஃபிட்ஸ் வந்துருச்சு. 15 நாள் ஐசியூல இருந்தா. அதுல இருந்து அவளை வெளியே கொண்டு வர நான் என்ன பாடுபட்டேன் தெரியுமா? எனக்கு இதெல்லாம் தெரியாது அன்பு. அதனாலதான் சொல்றேன், என் பசங்க விஷயத்துல நீ தலையிடாத. டாக்டர் மறுபடியும் ஃபிட்ஸ் வந்தா அவ உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிருக்காரு. அதனாலதான் அவளால ஒரு சின்ன தோல்வியை கூட தாங்கிக்க முடியாது. அவ கூட நீ சிரிச்சு பேசுனா அவளை பத்தி எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உனக்கு அவளை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஐம் சாரி. இனிமேலாவது உனக்கு தேவையில்லாத விஷயத்துல தலையிடாத. அன்பு, அன்பு. அடுத்ததாக அப்துல் கலாம் பத்தி பேச வர்றது கலையரசி. கலை, Hi all, good morning. I am Kalayarsi. Today I am going to talk about Dr. APJ Abdul Kalam, popularly known as the Missile Man of India, was born on 15th October at Rameshwaram. He was a teacher, scientist and the 11th President of India. He believes in high thinking and simple living. So he was voted as the People President. He loves children very much. Thank you.